நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயம் கடந்த 2 நாட்களாக நாம் சேவித்துக் கொண்டிருக்கும் அதே அத்தியாயத்துடைய தொடர்ச்சிதான். இந்த அத்தியாயத்தில் ஒரு குருவானவர் தம்முடைய சிஷ்யனுக்கு ஆத்ம தத்துவத்தை பற்றி கூறிக்கொண்டு வருகிறார். அதனுடைய தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்போம். பிரவர்த்தி தர்மத்தில் இருப்பவர்களுக்கு வேறு விருப்பமின்றி பிரவர்த்தி என்னும் தர்மம் காணப்படுவது போல ஞான நிஷ்டையில் உள்ளவர்களுக்கு வேறு பொருளில் விருப்பம் இராது. வேதங்களை அறிந்தவர்களும் வேதத்தில் கூறப்பட்ட விதிகளில் நிலை பெற்றவர்களும் துர்லபர்கள். அவர்கள் மோட்சம் எனும் பயன் பெரிதாய் இருப்பதால் அதனை கருதி மிகச்சிறந்த ஞான வழியை விரும்புகிறார்கள். சிலர் வேதத்தின் கருத்து ஞான வழியில் நிலை பெற்றிருப்பதை அறியவில்லை. சாதுக்களால் ஆசிரிக்கப்பட்டிருப்பதால் இந்த ஞான வழியானது இகழத்தக்கதல்ல. எதை அடைந்து பிரகிருதி எனும் மோட்சத்தை அடைகிறாரோ அது இந்த ஞானமாகிறது. சரீரத்தில் அபிமானம் உள்ளவன் அவிவேகத்தால் ராஜச தாமசங்களான காமம், கோபம் முதலிய குணங்களுடன் கூடிய எல்லா பொருட்களையும் அடைய முயல்வான். ஆகையால் சரீரத்தை விட்டு விலகுவதாகிய மோட்சத்தை அடைய விரும்புகிறவன் அசுத்தமான கர்மத்தை செய்யாமல் இருக்க வேண்டும். கர்மங்களால் உண்டாகும் சித்த சுத்தி என்ற மோட்ச வழியை செய்து கொள்ள வேண்டி அழகான உலகங்களை அடைய விரும்பாமல் இருக்க வேண்டும். புடம் போட்ட பொன்னானது இரும்புடன் சேர்க்கப்பட்டால் விளங்காமல் போவது போல மனத்தில் உள்ள அழுக்கு போகாதவனிடம் உபதேசிக்கப்படும் ஞானமானது விளங்காது. ஆத்மாவின் குணத்தை அடைந்த சிலர் சம்சார சக்கரம் என்ற பந்தத்திலிருந்து விடுபட்டவர்கள் ஆகிறார்கள். மற்றவர்கள் கஷ்டமான துவந்தங்களுடன் கூடியவர்களும் அப்படியே துக்கத்தை பெரியதாக அடைகிறவர்களுமாக இருப்பார்கள். அவர்கள் தம்முடைய கர்மத்திற்கு ஒத்தான பிறவியில் மீண்டும் மீண்டும் பிறக்கிறவர்களும் எப்பொழுதும் கோபத்தாலும் லோபத்தாலும் மதத்தாலும் பிடிக்கப்பட்டவர்களும் அறிவற்ற மனமுள்ளவர்களுமாய் இருப்பார்கள். மரத்தின் நீண்ட நிழலானது நிலையுள்ளதாய் இல்லாதது போல சம்சாரத்தில் உள்ள குணங்களும் நினைக்கத்தக்கவைகளாய் இருக்கின்றன என்று அறிஞர்கள் அறிகிறார்கள். பேராசையால் காமத்தையும் கோபத்தையும் தொடர்ந்து தர்ம வழியை மீறி சென்று அதர்மத்தை செய்கிறவன் மூலத்துடன் நாசமடைகின்றான். சஞ்சலமான மனமுள்ளவன் உறுதியான ஞானத்தை அடையாமல் சஞ்சலமான பொருட்களை அடைவான். ஆகையால் சப்தம் முதலிய விஷயங்களை மிக்க ஆசையுடன் அடைய முயலாமல் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கோபமும் சந்தோஷமும் துன்பமும் ஒன்றையொன்று அடுத்து உண்டாகும். எதையும் அறிந்த மனிதன் குணங்களை அடைய வேண்டும். கோபம், சந்தோஷம், சுகம், துக்கம், விருப்பு, வெறுப்பு முதலான துவந்தங்களை வெல்ல வேண்டும். சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற குணங்கள் உள்ளதும் 5 பூதங்களையும் உருவமாக கொண்டதுமான சரீரத்தில் இந்த மனிதன் எதை துதிக்கின்றான்? இகழ்ச்சியாய் பேசிக்கொண்டு எதை நிந்திக்கின்றான்? அறிவில்லாதவர்கள் ஸ்பரிசம், ரூபம், ரசம் முதலியவைகளில் பற்றுதலை அடைகிறார்கள். மாறுபட்ட ஞானத்தால் தம் சரீரத்தை பூமியில் இருந்து உண்டான காரியம் என்று அறிகிறார்கள் இல்லை. மண்ணால் செய்யப்பட்ட வீடானது மண்ணாலேயே எவ்விதம் பூசப்படுகிறதோ அதுபோல பூமியிலிருந்து உண்டான இந்த சரீரமானது பூமியின் காரியமான அன்னத்தால் நாசமின்றி ஜீவிக்கிறது. தேனும் எண்ணெயும் பாலும் நெய்யும் மாமிசங்களும் உப்பும் வெல்லமும் தானியங்களும் கனிகளும் கிழங்குகளும் ஜலத்துடன் கூடிய பூமியின் காரியங்கள். அரண்யத்தை அடைந்த மனிதன் எவ்விதம் உற்சாகத்தை அடையாமலும் ருசியில்லாததும் ஷரீர யாத்திரைக்குரியதும் அல்பமுமான ஆகாரத்தை புஜித்து கொண்டிருப்பானோ அவ்வாறே சம்சாரம் என்னும் அரண்யத்தை அடைந்த மனிதன் விசேஷமான சிரமம் உள்ளவனும் நோயாளியானவன் மருந்தை உண்ணுவது போல ஷரீர யாத்திரைக்கு மட்டில் வேண்டிய ஆகாரத்தை உண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும்.
சம்சார மார்க்கத்தில் விஷயங்களை அடைய வேண்டி செல்பவன், வழியை விட்டு மீறி சஞ்சாரம் செய்பவன் துஷ்ட மிருகங்களுக்கு இரையாவது போலாவான். ஆகையால் விஷய சுகத்தை கருதி கொண்டு செல்லாமல் இருக்க வேண்டும். சென்றால் தப்பு வழியில் செல்வான். ஆகையால் துன்பமில்லாத வழியை அடைந்து அதை தொடர்ச்சியாய் ஸ்மரிக்க வேண்டும். அரண்யத்தில் பல இலைகளும் கனிகளும் உள்ளவைகளான பல மரங்கள் இருக்கின்றன. அவற்றை புஜிக்கும் முனிவர்களும் இருக்கின்றார்கள். ஆகையால் அரண்யமானது மிகச் சிறந்ததாகிறது. சாஸ்திரங்களாலும் யுக்திகளாலும் புழலாலும் பராக்கிரமத்தாலும் சத்தியத்தாலும் சுத்தியாலும் நேர்மையாலும் தியாகத்தாலும் தேஜஸாலும் நன்னடக்கையாலும் பொறுமையாலும் தைரியத்தாலும் புத்தியாலும் மனத்தாலும் ஆலோசனையாலும் முறையாக எல்லா பொருட்களையும் கிடைத்த மட்டில் அனுபவிக்க வேண்டும். சாந்தியை விரும்பும் மனிதன் கம்பீரமான பக்தியுடன் இந்திரியங்களை நன்றாக அடக்க வேண்டும். ஜந்துக்கள் சத்வத்தாலும் ரஜசாலும் தமசாலும் அவிவேகத்தை அடைந்து அஞ்ஞானத்தால் உருளை போல மிகவும் சுற்றி கொண்டிருக்கின்றன. ஆகையால் அஞ்ஞானத்தால் உண்டாகும் குற்றங்களை நன்றாக பரீட்சை செய்ய வேண்டும். அஞ்ஞானத்தால் உண்டாகும் அகங்காரத்தை எப்பொழுதும் விலக்க வேண்டும். மகாபூதங்களும் இந்திரியங்களும் சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற குணங்களும் சரீரத்திற்கு காரணம் என்று தெரிந்து கொள். ஆகையால் இவைகள் பகவான் அல்ல. அந்த பகவானையும் அருகில் செல்ல கடினமான மிருத்யுவையும் உபாயத்துடன் சொல்லுகின்றேன். ஈஸ்வரருடன் கூடிய 3 உலகமும் அகங்காரத்தில் நிலை பெற்றிருக்கின்றன. ஒரே நிலையில் உள்ள காலமானது இந்த உலகில் அந்தந்த ருத்துக்களுரிய குணங்களை காண்பிக்கிறது போல பிராணிகளிடத்தில் அகங்காரமானது கர்மங்களை செய்விக்க காரணமாய் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தமசானது அவிவேகத்தை உண்டு பண்ணுவதும் கருத்ததும் அஞ்ஞானத்தில் இருந்து உண்டானதுமாய் இருப்பதென்று தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு பெரிய அகங்காரமானது பிரகிருதியின் குணங்களில் இருந்து உண்டாயிற்று. அகங்காரத்திற்கு பிறகு மீண்டும் பிரகிருதியின் குணங்களிலிருந்து பூத கூட்டம் உண்டாயிற்றென்று கூறப்படுகிறது. அந்த குணங்களையும் கேள். அந்த 3 குணங்கள் அனைத்தும் இன்பத்துடனும் துன்பத்துடனும் கூடியவைகள் என்று தெரிந்து கொள். சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற குணங்களின் காரியங்களை தெரிந்து கொள். தெளிவு சந்தோஷத்தால் உண்டாகும் பிரியம், ஐயமில்லாமை, தைரியம், நினைப்பு இவைகள் சத்வகுணத்தின் காரியங்கள் என்று அறிய வேண்டும். ராஜச குணங்களையும் தாமச குணங்களையும் கேள். சந்தோஷம் இல்லாமை, பொறாமை, அதைரியம், விஷயம் முதலியவைகளில் திருப்தி இல்லாமை என்ற இவைகள் ரஜோகுணத்தின் காரியங்கள். பிறகு தமோகுணத்தின் காரியங்களையும் கேள். அவிவேகம், மயக்கம், துக்கம், தூக்கம், சோம்பல், அஜாக்கிரதை, வருத்தம், காரியங்களில் தளர்ச்சியாய் இருப்பது இவை தமோகுணத்தின் காரியங்கள். காமம், கோபம், அஜாக்கிரதையை, பேராசை, அவிவேகம், பயம், சோர்வு, வருத்தம், சோகம், ஊக்கமில்லாமை, அபிமானம், கர்வம், நாஸ்திகம் இவை முதலான தோஷங்களின் பலாபலத்தை பரீட்சை செய்து இவைகளில் ஒவ்வொன்றையும் மற்றவைகளை தொடர்ந்திருப்பதையும் மனத்தில் இவைகளுள் நிலைமையும் அந்த நிலையையும் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த உலகம் எதில் நிலை பெற்றிருக்கிறதோ, எது இருக்கும் பொழுது நல்ல அறிவு வெளியில் செல்லுகிறதோ அந்த அகங்காரமானது எல்லா பூதங்களையும் விட மேலானது என்று எப்பொழுதும் பார்க்க வேண்டும். சூக்ஷ்மமான தன்னுடைய புத்தியால் எப்பொழுது இவ்விதம் பார்க்கிறவனாகிறானோ அப்பொழுதுதான் அதன் உருவம் நிர்மலமாய் தானாக தோன்றும் என்று சொன்னார். இதை கேட்ட சிஷ்யன், முன்னோர்களால் எந்த தோஷங்கள் மனத்தால் விலக்கப்பட்டன, எவைகள் புத்தியால் பலவீனமாக்கப்பட்டன, எவைகள் மீண்டும் மீண்டும் வருகின்றன, யாது அவிவேகத்தால் அசைவற்றவன போல் இருக்கின்றன, அறிவுள்ளவன் புத்தியாலும் யுக்தியாலும் எதனுடைய பலாபலத்தை கவனிக்க வேண்டும், இவை யாவற்றையும் நான் அறிந்து கொள்ளும்படி எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று
குருவிடம் கேட்டுக்கொள்வதோடு மட்டும் இல்லாமல், கேட்க விருப்பமுள்ள என் பொருட்டு இதை புத்தியில் நிச்சயித்தபடி சொல்ல வேண்டும் என்று வேண்டினார். அறிவுள்ளவர்கள் ஒவ்வொரு தோஷத்திலும் தொடக்கத்திலும் முடிவிலும் அதன் நீக்கத்திலும் எவ்விதம் யுக்தி சொல்லப்படுமோ அவ்விதம் கூறுவார்களே என்று கேட்க குரு சொல்ல தொடங்கினார். தோஷங்கள் மூலத்தில் அறுக்கப்படுவதால் விசேஷமாக சுத்தி பெற்ற மனம் உள்ளவனாய் இருப்பவன் முக்தி அடைவான் என்று அவர் அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கின்றார். இரும்பானது இரும்பால் உண்டு பண்ணப்பட்ட விலங்கை எவ்வாறு அறுத்து விட்டு தானும் முனையற்று போகிறதோ, அதுபோல ஞான வாசனை உள்ள புத்தியானது கூட பிறந்தவைகளும் ரஜோகுணத்தால் உண்டானவைகளுமான தோஷங்களை நாசம் செய்து அவைகளுடன் கூட தானும் நாசமடைகிறது. கூட பிறந்தவைகளான தாமச தோஷங்களால் அழுக்குள்ள புத்தி உடையவன் நாசமடைவான். பரிசுத்தமான புத்தி உள்ள பிராமணன் சத்வகுணத்திலிருந்து கொண்டு சமயங்களில் உண்டாகும் ராஜச தாமச தோஷங்களை புத்தியாலே விலக்கி கொள்ள வேண்டும். நல்ல புத்தியை அடைந்து பரிசுத்தமான மனம் உள்ளவனாய் இருப்பவன் மனத்தால் அந்த புத்தியையும் விலக்க வேண்டும். ராஜசம் முதலிய அந்த தோஷமெல்லாம் சரீரத்தை அடைய காரணமாகிறது. அறிவுள்ளவனுக்கு சத்வகுணமானது பிரம்மத்தை அடைய காரணமாகிறது. ஆகையால் புத்தி உள்ளவன் ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் விலக்க வேண்டும். ரஜசாலும் தமசாலும் விடுபட்ட சத்வகுணமானது கசடற்ற நிலையை அடையும். ராஜச தாமசங்களான உணவுகளையும் எப்பொழுதும் விலக்க வேண்டும். அவிவேகத்திலிருந்து விலகச் செய்தவைகளான அந்த ஆகாரங்கள் பிரம்மத்தை அடைய விடாது. மந்திரத்துடன் கூடிய யாகத்தில் உள்ள மாமிச முதலியவைகளில் பாவம் உண்டென்று சிலர் கூறுவார்கள். அது சரியல்ல. அந்த மாமிச முதலியவைகள் தாம் பரிசுத்தமான தர்மத்தை பரிபாலிக்கவும் சித்தி சுத்தி வழியாக வைராகியத்தை பெறவும் காரணமாகின்றன. ரஜோகுணத்துடன் கூடிய மனிதன் போகங்கள் உள்ளவைகளும் பொருட்கள் உள்ளவைகளுமான காரியங்களை செய்வான். போகங்கள் அனைத்தையும் இடைவிடாமல் அனுபவிக்க முயல்வான். தமோ குணத்தால் பிறருக்கு துன்பத்தை உண்டு பண்ணுவதில் உற்சாகம் உள்ளவனும் சோம்பலுடனும் உறக்கத்துடனும் கூடியவனுமாய் இருந்து கொண்டு பேராசை உள்ளவைகளும் கோபத்தால் உண்டானவைகளுமான காரியங்களை செய்வான். சத்வகுணத்தில் இருப்பவன் சாத்விகமும் பரிசுத்தமுமான பொருட்களை அடைவதற்கு பார்ப்பான். சத்வகுணத்தை அடைந்த அந்த மனிதன் பரிசுத்தனும் சம்பத்துள்ளவனும் ஸ்ரத்தையும் வித்தையும் உள்ளவனாய் இருப்பான் என்று சொல்வதோடு இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.